பேட்ச் மாணவர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போது நம்ம 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதில் ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம கொடுத்துட்டோம். 8th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு யூனிட் எண்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பார்ட்டாக நம்ம வீதமுறு எண்கள் என்ன, அதோட அடிப்படை கணித செயல்பாடுகள் இதை பற்றி நம்ம பார்த்தோம். அதே போல் வீதமுறு எண்களோட பண்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்ட்டாக நம்ம கொடுத்துருந்தோம். அதை பார்க்காதவங்க தெளிவாக அதை பாருங்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதெல்லாம் தெளிவாக நம்ம சொல்லியிருப்போம். இப்போ நம்ம செகண்ட் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். இதே ஃபஸ்ட்டு யூனிட்டில் நம்ம செகண்ட் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக வர்க்க எண்கள், வர்க்கமூலம், கணங்கள், கனமூலம், அடுக்குக்குறி. ஸோ அடுக்குக்குறி அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இதில் இப்போ நீங்கள் இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கீங்கன்னா ஸ்கொயர் வேல்யூ, அந்த ஸ்கொயர் வேல்யூவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பண்புகள் என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இதில் தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. அதே போல் க்யூப் கான்செப்ட்லேயும் இங்கே என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க, அதோட பண்புகள் என்ன தெரிஞ்சுக்குவீங்க. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. சின்ன நம்பராக இருந்தால் டைரெக்டாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இன்கேஸ் பெரிய 6 டிஜிட்டுக்கு மேலே நம்பர் கொடுத்து அதோட வேல்யூ என்ன, ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கண்டுபிடிக்க ட்ரிக் இருக்குது. அதே போல் க்யூப் ரூட்டுக்கும் ட்ரிக் இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது இந்த அடுக்குக்குறி சம்மந்தமாக நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த இந்த அடுக்கு சம்மந்தமான ரூல்ஸை தெளிவாக தெரிஞ்சுதான் போதும். அந்த ரூல்ஸை அப்ளை பண்ணி எப்படி நம்ம சிம்பிளை பண்ணணும் அப்படின்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்டில் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதுதான் இங்கே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வர்க்கங்கள். ஸோ வர்க்கங்கள் இந்த டாபிக் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு நான் அந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வர்க்க எண்கள் ஒரு 1 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயராவது படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதங்கள்லையுமே யூஸ் ஆகும். ஸோ வர்க்க எண்களை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாகவோ அல்லது இன்டைரக்டாகவோ அதோட வேல்யூ நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 26 அப்படின்னு இருக்கான். ஸோ இப்போ 26 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 676 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இது நம்மளுக்கு ஆரம்பத்திலே ஒரு வேல்யூ தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஃபாஸ்ட்டாக நம்ம அதற்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சலாம். இதுவுமே எக்ஸாம் ஹாலில் நம்ம டைம் சேவ் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு வழி தான். ஏற்கனவே கொஸ்டின் நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்ததுக்கு இடையில் சால்வ் பண்ணும்போது ஒரு வேல்யூ 26ஓட வேல்யூ தெரியாமல் அந்த எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நம்ம 26 மல்டிபிள் பண்ணிட்டு இருந்தோம்னா இதிலே ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் நம்ம தெரிஞ்சே வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போது ஸ்கொயர் வேல்யூ கண்டிப்பாக ஒரு 1லேருந்து 30ஆவது தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதை நீங்கள் பாருங்கள். அடுத்து க்யூப் வேல்யூ எடுத்துட்டிங்கன்னாவே 1 க்யூப்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 15 க்யூப் வரைக்குமாவது நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பாருங்கள். இப்போ வர்க்கங்கள் சம்மந்தமாக நீங்கள் கேட்டிங்கன்னா ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. வர்க்கங்களில் ஒரு 20 வரைக்குமே 1லேருந்து 20 வரைக்கும் அதோட வர்க்க வேல்யூ என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 20 வரைக்கும் படிச்சிருக்கிறதோட 10ஆவது இன்னும் 10 சேர்த்து நீங்கள் படிங்க. கண்டிப்பாக அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த வர்க்க எண்கள் நம்மளுக்கு 1னா 1ன்னு தெரியும். 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயரோட 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் வேல்யூ 25. இந்த மாதிரி மொத்தம் ஒரு 10 வேல்யூ மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் வேல்யூ 49, 8 ஸ்கொயரோட வேல்யூ 64, 9 ஸ்கொயரோட வேல்யூ 81, 10 ஸ்கொயரோட வேல்யூ 100. ஸோ அப்போ இந்த ஒரு 10லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறது தான் இங்கே அதோட பண்புகளில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இது நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். இப்போது பொதுவாக வர்க்க எண்கள் அப்படின்னா 0, 1, 4, 5, 6, 9 இந்த எண்களில் ஏதாவது ஒரு எண்ணில் மட்டுமே முடியும். ஒவ்வொரு பாயிண்ட்டுமே அதுலேருந்து எப்படிலாம் கொஸ்டின் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, எங்கெங்கெல்லாம் நம்ம அதை யோசிப்போம், இந்த பண்புகளை அப்ளை பண்ணுவோங்கிறத பின்னாடி போக போக தெரியும். கண்டிப்பாக அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போது வர்க்க எண்கள் எப்பவுமே என்ன, இப்போ பாருங்கள் இதில் எதுக்காக என்ன சொன்னேன் அப்படின்னா இப்போ 1னா 1ன்னு முடியுது, அடுத்து 4, அடுத்து 9, அடுத்து 16க்கு 6, அடுத்து 25னா 5, 36னா 6, 49னா 9, 64னா 4, 81னா 1. ஸோ அடுத்து 0. அப்போது இந்த மாதிரி 0, 1, 4, 5, 6, 9 இந்த நம்பரில் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அப்போ எந்த நம்பர்லலாம் முடியாது, இதிலலாம் எந்த நம்பர் வரலையோ அதெல்லாம் முடியாது. அதாவது 1 to 10க்குள்ளே 2ங்கிற நம்பர் வரலையா,
ஓகேவா? அதுக்கு அடுத்தது 3ங்கிற நம்பரும் வரல. நெக்ஸ்ட்டு 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7ம் 8ம் இல்லை, மற்றபடி 9 இருக்குது. இந்த மாதிரி இந்த 2, 3, 7, 8 இந்த நம்பர்லாம் முடிஞ்சிருக்காது. அதனால் எந்த ஒரு வர்க்க எண்ணுமே இந்த நம்பரால் முடிஞ்சிருக்காது. அதை உங்களுக்கு பின்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். 2, 3, 7, 8 இந்த எண்களால் முடியும் எண்கள் முழு வர்க்கங்கள் அல்ல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தடுத்த பாயிண்ட் கவனிங்க. ஒரு எண்ணானது 1 அல்லது 9ஆல் முடிந்தால் அந்த வர்க்கமானது 1ஆல் முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 9 அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 1 அல்லது 9ஆல் முடிந்தால், இப்போது இங்கே பாருங்கள் வர்க்க எண் 1. அதே போல் இங்கே 9ஓட வர்க்க வேல்யூ 81. இங்கேயும் 1ல் தானே முடியுது. அப்போ எந்தெந்த நம்பரால் முடியுது? அதாவது ஒரு நம்பர் 1ன்னு முடிஞ்சால் அந்த நம்பர் 1ல் முடியலாம் அல்லது 9ல் இருக்குது, 9ஓட ஸ்கொயராக இருக்கலாம். அதை தான் வந்து இங்கே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு எண்ணானது 1 அல்லது 9இல் முடிந்தால் அதன் வர்க்கமானது 1ல் முடியும். இந்த மாதிரி இதவே நீங்கள் இப்படி 1ன்னு முடிஞ்சால் அதோட வர்க்க எண் 1ல் தான் முடியும், 9ன்னு இருந்தால் அதோட வர்க்க எண் 1ல் தான் முடியும். இப்படி நீங்கள் யோசித்துக்கலாம். அதே போல் 2 அல்லது 8இல் முடிந்தால் அந்த வர்க்கமானது 4ல் முடியும். 2 அல்லது 8ல் இருந்துச்சுன்னா அதோட வர்க்கம் எப்போயுமே 4ல் தான் முடியும். ஏன்னா 2 ஸ்கொயர் வேல்யூ 4, 6 ஸ்கொயர் வேல்யூ 64, அப்போது 4ல் தான் முடியும். அதே போல் 3 அல்லது 7இல் முடிந்தால் வர்க்கமானது 9இல் முடியும். அதாவது ஒரு எண் 3 அல்லது 7இல் முடிஞ்சால் அதோட வர்க்கம் என்ன முடியும்? 9ல். 3 9, 7 49, அப்போ 9ல் தான் முடியும். அதே போல் 4 6 அந்த எண்ணில் முடிஞ்சால் வர்க்கமானது என்ன பண்ணுவோம்? 6ல் முடியும். அப்போது 4 6, 4 ஸ்கொயர் 16, 6 ஸ்கொயர் 36, அப்போ ரெண்டுமே 6ல் தான் முடியுது. இந்த மாதிரி கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. 5 அல்லது 0இல் முடிந்தால் அந்த வர்க்கமானது முறையே 5 அல்லது 0. அதாவது 5ல் முடிஞ்சுன்னா அந்த எண் 5லே தான் முடியும், 0ல் முடிஞ்சால் அந்த வர்க்க எண்ணும் வந்து 0ல் தான் முடியும். ஸோ அது இந்த கான்செப்ட்டு. இப்போ ஒரு ஒற்றை எண்ணின் வர்க்கமானது எப்போதும் ஒற்றை எண்ணாகவே இருக்கும். இந்த ஒவ்வொரு தியரிட்டிக்கல் பாயிண்ட்டுமே நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ சார் படிக்க சொன்னார்னால அதை நம்ம படிச்சிருவோம். ஆனால் அதில் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணுங்கிறத இங்கே உங்களுக்கு தியரியாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா தெளிவாக நோட் பண்ணணும். மேலும் ஒரு இரட்டை எண்ணின் வர்க்கமானது இரட்டை எண்ணாகவே முடியும். ஒற்றை எண்ணோட வர்க்கம் ஒற்றை எண்ணு தான். இப்போ எக்ஸாம்பிள் 3ங்கிறது ஒரு ஒற்றை எண்ணு தான். அதோட ஸ்கொயர் பண்ணோம்னா 9, இதுவும் ஒரு ஒற்றை அத்தடை இருக்குது, இதுவும் ஒற்றை எண் தான், இதுவும் ஒற்றை எண் தான். அது இன்றைக்கி 6ன்னு இருக்கிறீங்க, 6ங்கிறது ஒரு இரட்டைப்படை எண், அதை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 36. அப்போ இதுவும் இரட்டைப்படை நம்பராலே தான் முடியுது. ஸோ இந்த பாயிண்ட்டு கரெக்டு. இந்த பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு வர்க்கங்கள் ஒரு 30 ஸ்கொயராக படிக்கணும். அதில் ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. 10லேருந்து என்னென்ன விஷயங்களாம் நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கணுமா இதை தான் நோட் பண்ணி வச்சுருக்கணும். இதவே கூட கேள்வியாக கேட்பாங்க. ரைட். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது இன்னும் மேலும் சில பண்புகள் என்னென்னு பாருங்கள். ஸோ இதான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். 1ஐ தவிர்த்த ஒரு இயல் எண்ணின் வர்க்கமானது 3இன் மடங்காகவோ அல்லது 3இன் மடங்கிற்கு 1 கூடுதலாகவோ இருக்கும். இந்த மாதிரி சொல்கிறாங்க. செக் பண்ணி பாருங்கள். 1ஐ தவிர்த்த மற்ற இயல் எண்கள், இப்போ நீங்கள் 2 எடுத்துக்கோங்க, 2ஐ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4. அப்போ இது வந்து என்னாது? 3இன் மடங்கிற விட 1 கூடுதலாக இருக்குது. அதான் 3 + 1ங்கிறதானே. அதே இது இப்போ 3 ஸ்கொயர் அப்படின்னா 9ன்னு இருக்கும். இது எக்ஸாக்டாக வந்து என்ன? 3ஓட மடங்கு. இப்படி தான் எப்படி வந்து இந்த ஒரு தியரிட்டிக்கல் பாயிண்ட்லாம் எப்படி நம்ம செக் பண்ணோம்னா நம்மளுக்கு சின்ன சின்ன நம்பரை அவங்க சொல்கிற கண்டிஷனை வச்சு செக் பண்ணலாம். இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்கள். 1ஐ தவிர்த்த ஒரு இயலெண்ணின் வர்க்கமானது 4இன் மடங்காகவோ அல்லது 4இன் மடங்கிற்கு 1 கூடுதலாகவோ கூட இருக்கலாம். இது பாருங்கள் ரொம்ப மேஜிக்கமாக இருக்கா? 3ம் அதே மாதிரி தான், 3இன் மடங்காகவும் இருக்கலாம் அல்லது 3ஆகவும் 1 கூட இருக்கலாம் சொல்கிறாங்க. இங்கே 4இன் மடங்காகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ இதவே 3ங்கிறதை எடுத்துக்கோங்க. என்ன அது? இதை வந்து 4இன் மடங்கை விட 1 கூடுதலாக இருக்குது. ஏன்னா 4ஓட மடங்கு 8 வரும். அப்போ 8 + 1 இந்த மாதிரி வச்சுக்கலாம். அல்லது இப்போ 2 ஸ்கொயர் வேல்யூ 4ன்னு வச்சோம், எக்ஸாக்டாக 4ஓட மடங்கு. இதே இது இப்போ நம்ம எது எடுத்துட்டாலும் சரி. இப்போ 6 ஸ்கொயருங்கிறது என்ன? 36. இது 4ஓட மடங்கில் வரும். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்லாம் நம்ம அழகாக மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்த பாயிண்ட்டை கவனிங்க. ஒரு முழு வர்க்க எண்ணை 3ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியானது 0ஆகவோ அல்லது 1ஆக இருக்கும்.
ஆனால் மீதி 2ஆக இருக்காது. ஸோ நல்லா கவனிங்க, ஏதோ ஒரு முழு வர்க்க எண்ணை அதை நம்ம 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மீதி வந்து 1 பூஜ்ஜியமாக இருக்கலாம் அல்லது 1 மட்டும் இருக்கலாம், எக்ஸ்ட்ரா 2லாம் வராது. இப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டோடே கம்பேர் பண்ணலாம். அப்போ 3ன் மடங்குன்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக மீதி 0 வரும். 3ன் மடங்கிற்கு 1 கூடுதலாக அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக மீதி 1 கூட வரலாம், ஆனால் அந்த 2ங்கிறது வராது. அப்போ 2ன்னு வராது அப்படின்னாவே கண்டிப்பாக கூடுதல் 2ஆக கூட இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. அது சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக இது வராது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ இதையும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அடுத்த அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஒரு முழு வர்க்க எண்ணை 4ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதியானது 0ஆகவோ அல்லது 1ஆகவோ இருக்கலாம், ஆனால் 2 மற்றும் 3ஆக மீதியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதையும் நம்ம செகண்ட் பாயிண்ட்டோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். சேம் தான், 4ஓட மடங்குனா மீதி 0 வரும். அதே இது 4ன் மடங்கிற்கு 1 மட்டும் கூடுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மீதி 1 மட்டும் கிடைக்கும். அப்போ 2, 3லாம் மீதி வராது. இந்த மாதிரி பாயிண்ட்டு. அடுத்து லாஸ்ட் 5வது பாயிண்ட்டு, ஒரு முழு வர்க்க எண்ணை 8ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியானது 0ஆகவோ அல்லது 1 அல்லது 4ஆகவோ இருக்கும், ஆனால் 2, 3, 5, 6, 7 இந்த மீதியெல்லாம் இருக்காது. அதாவது என்ன, வர்க்க எண்ணை 8ஆல் வகுக்கும்போது 8ஆல் வகுத்தா கண்டிப்பாக மீதி என்ன இருக்கும், 1 0 இருக்கும் அல்லது 1 இருக்கும் அல்லது 4 இருக்கும். இந்த 3 நம்பர் மட்டும்தான் மீதியாக கிடைக்கும் வர்க்க எண்ணுக்கு. வர்க்க எண்ணை 8ஆல் டிவைட் பண்ணும்போது. அதே இது எதுவுமே வந்து மீதியாக வராது. எந்தெந்த நம்பர்லாம் மீதியாக வராது, 2, 3, 5, 6, 7 இந்த மாதிரி நம்பர்லாம் எதுவுமே மீதியாக வராது. அப்போ 1 to 8க்குள்ளே 8ன்ட்டு வந்துச்சு அப்படின்னா அது 0, மீதி 1ங்கிறத இங்கே சொல்லிட்டாங்க, 4 இதுக்கு இடையில 4ங்கிறது இங்கே சொல்லிட்டாங்க. அப்போ அது போக 2, 3, 5, 6, 7லாம் மீதியாக வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நம்ம அசால்ட்டாக நினைப்போம், சார் இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டாக, இதை வச்சுலாம் எப்படியுமே கேள்வியே இருக்காது அப்படின்னு நம்ம நினைப்போம். பொதுவாக டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சரி, மற்ற எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் சரி, இனி அந்த தியரிட்டிக்கல் பாயிண்ட்டை யூஸ் பண்ணுற மாதிரி கேள்வியெல்லாம் கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ அதனால் நல்லா தெளிவாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வர்க்க மூலம். ஸோ நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு 1 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம தெளிவாக படித்து வச்சிட்டோம் அப்படின்னா அதோட வர்க்க மூலமும் அந்த 30 வரைக்கும் உள்ள வர்க்க மூலத்தையும் நம்மளால் அழகாக ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்காங்க. இப்போ இன்கேஸ் இதுக்கு மேலே வந்தது அப்படின்னா என்ன ட்ரிக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிக்கு நான் சொல்கிறேன். அது ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 டிஜிட் வரைக்கும் உள்ள வேல்யூக்கு நம்ம ரூட் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் 6 டிஜிட் மேலே வர்றது தான் ஒரு மெத்தட் இருக்குது. அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக பெரிய நம்பர் கொடுத்து இதோட வர்க்கமூலம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னன்ட்டு. ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்தாவே போதும். இப்போ 324 இதோட வர்க்கமூலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது வந்து 18ஓட ஸ்கொயர் வேல்யூ தான். அப்போ 18ஓட ஸ்கொயர் வேல்யூ நம்ம 324 தெரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னாவே ரூட் 324ங்கிறது 18ஓட ஸ்கொயர் வேல்யூ அப்படிங்கிறத அழகாக நம்ம கண்டுபிடிச்சலாம். இதுக்கு நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. அதே இது இப்போ இந்த மாதிரி கேள்விகள், 250ஐ எந்த மிகச்சிறிய எண்ணால் பெருக்கவோ அல்லது வகுக்கவோ அது ஒரு முழு வர்க்க எண்ணாகும் என்ன காண்க, மேலும் அதன் வர்க்க மூலத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை 250 கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பகா காரணிகள்ங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போது 250 நம்ம டிவைட் பண்ணுறோம், டானாவத்தில் டிவைட் பண்ணுறோம். அப்போ 5 அடுத்தது 5ன்னு கிடைக்கும், 50 அடுத்து 10ன்னு கிடைக்கும், அடுத்து 2, 1 இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை நீங்கள் எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம். அப்போ 5 × 5 × 5 × 2. இப்போ இதில் நீங்கள் என்ன மாற்றம் பண்ணணும் அப்படின்னா, அதாவது வர்க்க எண் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போது ஒரு ஜோடியாக இங்கே இருக்கணும். இப்போ 5, 5 இது மட்டும்தான் ஒரு ஜோடி. இதை தவிர்த்து ஜோடி இல்லாத எண்களை அப்படியே அதே நம்பரால் மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ 5 இல்லைன்னா இன்னொரு 5 போடணும், 2 இல்லை அப்படின்னா இன்னொரு 2 போட்டால் தான் இது ஒரு ஜோடி. அதாவது 5 × 5 × 5 × 5 அடுத்து 2 × 2ன்ட்டு எக்ஸ்ட்ரா நம்ம இதை நோட் பண்ணணும். ஜோடியாக நம்ப முடியும், தனியாக இருக்க விடக்கூடாது, தனியாக தவிக்க விடக்கூடாது, ஒரு ஜோடியோடு நம்ம வச்சுக்கணும். இதுதான் இந்த வர்க்க மூலம் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி கேள்விகளுக்கான ஆன்சர். இதில் நம்ம எதை நம்ம சேர்த்தோம், இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா
இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 5 25, அதே போல் 5 25, 25 × 25 625, 625 × 4 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0 பேலன்ஸ் 2, அடுத்து 8 2 10க்கு 0 பேலன்ஸ் 1, 24 1 25, 2500ன்னு கிடைக்குதா? இதுதான் முழு வர்க்க எண். முழு வர்க்க எண். இப்போ ஆக்சுவலாக நம்ம எதால் மல்டிபிள் பண்ணோம்? எக்ஸ்ட்ரா ஒரு ஜோடி மென்ஷன் பண்ணோமா? அதாவது எக்ஸ்ட்ரா 5 இல்லாதனால 5 போட்டோம், 2 இல்லாதனால 2 போட்டோம். அப்போது 2 10. இந்த 250ஓட 10ஆல் மல்டிபிள் பண்ணவும் தான் என்ன கிடச்சிருக்கு? அது ஒரு வர்க்க எண்ணாக கிடச்சிருக்கு. இப்போ அதே இது 250ஓட இதே 10 டிவைட் பண்ணுங்க. ஸோ டிவைட் பண்ணும்போது 25ன்னு இருக்கா? இதுவும் ஒரு வர்க்க எண்ணு தானே. அப்போது 10ஆலே மல்டிபிள் பண்ணிட்டு 10ஆலே டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த சிறிய எண்ணால் வகுத்தா தான் அது வந்து ஒரு முழு வர்க்க எண்ணாகவும் மாறுது. ஓகே, இந்த எண்ணை பெருக்காவோ வகுக்கவோ இது ஒரு முழு எண்ணாக மாறுது அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாடலும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புரிஞ்சுங்களா? நீங்கள் வேறு எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஃபஸ்ட்டு அந்த பகா காரணிகள் கண்டுபிடிச்சி அதை ஜோடியாக நோட் பண்ணணும். இதுதான் இங்கே பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு கான்செப்ட். அதுக்கு அடுத்தது இப்போ இந்த நீள் வகுத்தல் முறை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, லாங் டிவிஷன் மெத்தட் அப்படின்ட்டு. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 576 அப்படிங்கிறது 24ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ நீங்கள் ஸ்கொயர் வேல்யூ ஒரு 30 வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸி தான். ஓகேவா? இப்போ இதை தவிர்த்து ரொம்ப பெரிய நம்பர் வரும் பாருங்கள். இந்த 2 8 8 3 6 9ஓட வர்க்க மூலம் காண்க அப்படிங்கிற மாதிரி பெரிய டிஜிட்டில் கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் ஒரு ட்ரிக்கு, அதாவது ஒரு மெத்தட், லாங் டிவிஷன் மெத்தட் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ என்ன மெத்தட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் கொடுத்துருக்க நம்பரை கரெக்டாக பிரிச்சுக்கணும். அதாவது மோஸ்ட்லி ஈவன் நம்பர் தான் கொடுப்பாங்க. அப்போது 2 2ஆக நீங்கள் பிரிச்சுக்கலாம். என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அது 2 2ஆக பிரித்தாச்சு. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் லைன் நோட் பண்ணிவிட்டு 2 2ஆக பிரிச்சுட்டாங்க. அடுத்து மொதல் 2 நம்பர், இந்த சைடு இருக்க மொதல் 2 நம்பர் பார்க்கணும். 28க்குள்ளே இருக்க வர்க்க நம்பர், அதாவது 28க்குள்ளே எந்த வர்க்க நம்பர் அடங்கும்? 25. அப்போது இங்கேயும் 5, இங்கே 5 25 அப்படிங்கிற நம்ம நோட் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, இந்த 5 இந்த 5 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். என்ன பண்ணியிருக்கோங்கிற புரியுதா? இந்த 5 2ஆல் மல்டிபிள் பண்ணி இங்கே நோட் பண்ணணும். அதாவது 28ல் 25 போனஸாக பேலன்ஸ் 3 இருக்கும். அதையும் நம்ம நோட் பண்ணிடணும். இப்போது மேலே கிடச்சிருக்க அந்த ஈவை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 10ன்னு கிடைக்கும். இப்போது அடுத்த 2 வந்து நம்ம இங்கே கொண்டு வரணும். அடுத்த 2 கொண்டு வந்திருக்காங்களா? அடுத்த 2. அப்போது 3 மீதி இருந்ததோட 83 வரும். இப்போ 383ன்னு இருக்கும். இப்போது 10ஓட இங்கே ஒரு நம்பர் நம்ம நோட் பண்ணணும். அதே நம்பரால் தான் மேலே நோட் பண்ணிவிட்டு மல்டிபிள் பண்ணணும். இப்போ பாருங்கள், 383 சம்திங்னா இதை நான் 3ன்னு போடும்போது 103ன்னு மாறிடும். 10ஓட பக்கத்தில் 3ன்னு போடும்போது 103ன்னு மாறிடும். அப்போ இங்கே என்ன நம்பர் போட்டோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் நம்ம போடணும். இந்த மாதிரி போடும்போது இந்த 3ஆல் இங்கே 103 மல்டிபிள் பண்ணணும். இதால் 3ஆல் மட்டும். அப்போ 3ஆல் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த 3ஐயும் 103ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது, இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணும்போது 309ன்னு கிடைக்கும். இப்போ அதே போல் மீதி பார்க்குறோம். 383ல் 380 போணுச்சுன்னா பேலன்ஸ் 74. இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க? இந்த 69 இங்கே கீழே இருக்கும். அப்படியே ஜோடியாக தான் நம்ம கீழே இருக்கோம். அப்போ 7469ன்னு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இந்த 106ன்னு தான் இருந்தது. இப்போ 106 எப்படி வந்துச்சு அப்படின்னா, முன்னாடி 5ஓட மல்டிபிள் பண்ணோம்ல, இப்போ 53ஓட, இந்த 53ஓட 2 மல்டிபிள் பண்ணி இங்கே நம்ம நோட் பண்ணணும். இங்கே நம்ம நோட் பண்ணுவோம் 106ன்னு இருக்கும். இதே போல் இங்கே ஒரு நம்பர் போடணும். அதே நம்பரால் தான் இங்கேயும் நம்ம சேர்க்கணும். இப்போ நம்ம இங்கே 74 69 நம்ம இறக்கும்போது 7469 வந்துருச்சு. இப்போ நம்ம இங்கே எந்த நம்பர் சேர்க்குறோமோ அதால் தான் இந்த 106ஓட அந்த 1ஓட மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 7ன்னு போட்டால் தானே நம்மளுக்கு வந்து 1067ன்னு கிடைக்கும். அப்போ 7ஆல் இந்த 7ஆல் இங்கே மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 7000 சம்திங் கிடைக்கும். அப்போ இதை 7ன்னு போட்டு இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள், சேம் நம்பர் கிடைக்குது. இந்த இடத்துல 0ன்னு வரணும். ரிமைண்டர் எதுவுமே வராமல் 0ன்னு வரணும். அப்போது இது வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். இப்போ தான் நீங்கள் மேலே என்ன நம்பர் இருந்துச்சோ அதுதான் அதுக்கான ஆன்சர் சொல்லலாம். மேலே என்ன நம்பர் கிடச்சது? 537. ஸோ அப்போ இந்த ரூட் ஆஃப் 2 8 8 3 6 9
இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 537ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் அந்த வேல்யூ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதைத்தான் நீங்கள் நல்லா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இது பெரிய நம்பருக்கு கொடுப்பாங்க, இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். அதே போல் தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் ஒரு நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக பெரிய பெரிய நம்பருக்கு அதோட வர்க்க மூலம் என்ன அப்படிங்கிறத அழகாக உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறையா நம்பர் பெரிய பெரிய நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அழகாக அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி பாருங்கள், இதுக்கு அடுத்தது இந்த ஸ்கொயர் வேல்யூ வர்ற மாதிரி இந்த மாதிரி கணக்குகளையும் கேட்டிருப்பாங்க. 2D கான்செப்ட் 3D கான்செப்ட்னு கேட்டிருப்பாங்க அழகாக. அப்போ 3136 இதோட ஸ்கொயர் வேல்யூ என்ன? ஸோ இதுக்கு 4 டிஜிட் வர்றதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போ 3136 இதில் ஒன்று 6ன்னு முடியுது அப்படின்னா ஆரம்பத்தில் நம்ம என்ன பார்த்தோம், அந்த நம்பர் ஒன்று 4ஆல் முடியும் அல்லது 6ஆல் முடியும். ஏன்னா 4 ஸ்கொயர் வேல்யூ 16, 6 ஸ்கொயர் வேல்யூ 36. அப்போ ரெண்டுமே 6ல் தானே முடியுது. அப்போ 6ல் முடிந்தால் அந்த ஸ்கொயர் நம்பர் ஒன்று 4ல் முடியணும் அல்லது 6ல் முடியணும். இப்போ இதுக்கு அடுத்தது இதுக்கு முன்னாடி இருக்க இந்த நம்பரை கேன்சல் பண்ணிடுங்க. மீதி 31 தானே இருக்குது. 31க்குள்ளே என்ன வர்க்க நம்பர் இருக்குது? 5 ஸ்கொயரோட வேல்யூ 25ன்னு இருக்குது. அப்போது இங்கேயும் 5 போட்டுருங்க, இங்கேயும் 5 போட்டுருங்க. ஒன்று இந்த நம்பர் 54ஓட ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கலாம் அல்லது 56ஓட ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கலாம். இதுதான். இப்போ இதையும் எப்படி கண்டுபிடிக்கிற அப்படின்னா நடுவில் எக்ஸாக்டாக எப்போயுமே அந்த 5 ஸ்கொயர், இப்போ 54 56 அப்படின்னா 55 ஸ்கொயர் தான் ரெண்டு பேர்த்துக்கும் பொதுவானது. அப்போது 55 ஸ்கொயர். இதில் நீங்கள் 55 ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ட்ரிக் இருக்குது. இப்போ 55 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா எப்போயுமே 5 எண்டிங் ஸ்கொயர் 25ல் தான் முடியும். அப்போ மீதி இருக்க 5 அடுத்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்கள், 5030. அப்போது 30 25ங்கிறது தான் 55ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஸோ இதில் வந்து நாங்கள் என்னங்க சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்மள்கிட்ட இருக்கிறது 3136. இங்கே 55 ஸ்கொயரோட வேல்யூ 3025னா கண்டிப்பாக இப்போ இதோட வேல்யூ 3025னா இதை விட பெரிய நம்பர் தானே இந்த 3136. அப்போ 56 தான் இருக்கும். 56 தான் இதற்கான ஸ்கொயர் வேல்யூக்கான ஆன்சர். ஸோ அப்போது ஒரு 4 டிஜிட் 5 டிஜிட்குள்ளே வேல்யூ ஸ்கொயர் வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கு நான் சொன்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். 4 டிஜிட்டுக்கு மேலே இந்த மாதிரி 5 டிஜிட்டுக்கு மேலே கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இப்போ லாங் டிவிஷன் மெத்தட் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அதே போல் 5 எண்டிங் ஸ்கொயருக்கான ட்ரிக்கு மறந்துடாதீங்க. எப்போயுமே 5 எண்டிங் ஸ்கொயர் வேல்யூ 25ல் தான் முடியும். இங்கே இருக்க நம்பருக்கு அடுத்த நம்பரோட மல்டிபிள் பண்ணிட்டோம்னா அதுதான் அதுக்கான ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நிறையா ட்ரிக்கு நான் இதிலேயே நான் சொல்லியிருக்கேன். ஸோ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான். அதாவது எத்தனை டிஜிட் இருந்தால் ரூட்டுக்குள்ளே எத்தனை டிஜிட் இருந்தால் வர்க்கங்களோட இலக்கங்கள் எத்தனை இருக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஹெட்டிங்கை பாருங்கள், எண்களின் வர்க்கம் மூலம் அந்த குறிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது இங்கே நம்ம எத்தனை ரூட்டுக்குள்ளே இப்போ நான் ஜோடி ஜோடியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. இன்கேஸ் ஜோடி ஜோடியாக கொடுக்காம இப்போ ஃபஸ்ட்டில் பாருங்கள் 3 டிஜிட் இருக்குது உள்ளுக்குள்ளே. அடுத்தது பாருங்கள், இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 டிஜிட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் இருக்குது. அதே போல் இங்கேயும் 4, இங்கே 5 டிஜிட் இருக்குது. இந்த மாதிரி ஈவன் நம்பராக இல்லாமல் டிஜிட் வந்து அந்த குறிகளோட எண்ணிக்கை ஈவன் நம்பராக இல்லாமல் ஆட் நம்பரும் இருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் வர்க்கமூலத்தில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை. இப்போ வர்க்கமூலம் நம்ம இதை கண்டுபிடிச்சிருப்போம், அதோட எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறதை இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதிலேருந்து பாருங்கள், எப்போயுமே இப்போ 169 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 169 கொடுத்துருக்காங்கன்னா ரைட் சைடில் இருந்து 2 2ஆக பிரிச்சுக்கணும். இப்போ 2 2ஆக பிரித்தது போக மீதி 1 மட்டும் தான் இருக்குன்னா அதை மட்டும் நம்ம தனியாக வச்சுக்கலாம். அதான் மேலே வந்து உங்களுக்கு அந்த 2 2ஆக பிரித்ததை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ 169ங்கிற போது 2 குறி இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் அழகாக அதை பிரிச்சுக்கலாம். ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பெரிய நம்பர் கொடுத்துட்டு 6 டிஜிட் 10 டிஜிட் இருக்க மாதிரி கொடுத்துட்டு 9 டிஜிட் இருக்க மாதிரி கொடுத்துட்டு இலக்கங்களோட எண்ணிக்கை எத்தனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. வர்க்க மூலங்களோட இலக்கங்களோட எண்ணிக்கை எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அழகாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். இப்போ அடுத்தது பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 169ங்கிற போது குறிகளோட எண்ணிக்கையும் 2 தான். ஏன்னா மொதல் 2 டிஜிட் நம்ம பிரிச்சுக்குவோம், அடுத்து 1 மட்டும் தானே. அப்போ குறிகளோட எண்ணிக்கை 2 தான். நம்மளுக்கு கிடச்ச 13ங்கிற போது 2 டிஜிட் தான். அப்போது இதுவும் 2 தான்.
இப்போ அதே இது இங்கே கவனிங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குறிகளோட எண்ணிக்கை 3, குறிகளோட எண்ணிக்கை 3, இலக்கங்கள் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 112ன்னு கிடச்சிருக்கு. அப்போது அதாவது ரூட் ஆஃப் 12544ஓட வர்க்கமூலம் என்ன, ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னா 112 தான். அப்போது இலக்கங்களோட எண்ணிக்கை 3 தான் கிடச்சிருக்கு. இப்போ அதே இது இங்கே நீங்கள் கவனிங்க, எல்லாமே ஈக்குவலாக இந்த மாதிரி கரெக்டாக குறிகள் பிரிக்க தெரிஞ்சால் எத்தனை டிஜிட் இலக்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத அழகாக இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ 5 இருந்தாலுமே கூட 2 பிரித்து லாஸ்ட்டில் 1 மட்டும் பிரிச்சுருக்காங்க. அப்போ 3 குறி வருது அப்படின்னா இலக்கணோட எண்ணிக்கை 3 தான் வரணும். 5 எண்டிங் அந்த மாதிரி எண்டிங் கான்செப்ட் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ எத்தனை இலக்கங்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இதிலேருந்து நம்ம பார்க்குறோம். இதையும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்காங்க. இதை வச்சு எப்படிலாம் கேள்விகள் இருக்குங்கிறத பின்னாடி பயிற்சி அணுக்கலைங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு தசம எண்களோட வர்க்கமூலம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. ஸோ இங்கே என்ன மாதிரி கண்டிஷன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னா, தசம எண்கள் மோஸ்ட்லி டெசிமலுக்கு அப்புறம் ஈவன் நம்பர் இந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா √42.25, அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஈவன் டிஜிட் இந்த மாதிரி தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அல்லது 2 எப்படி நம்ம 2 மேலே பிரிக்கிறோமோ அதுக்கேற்ற அப்படி தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை இங்கே நம்ம தெரிஞ்சுக்கோம். இப்போ அதிகமாக இங்கே கொடுக்காம ஒன்லி இப்போ பாருங்கள் √42.25 தான் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரூட்டுக்குள்ளேயே டெசிமல் வேல்யூ இப்போ நம்ம 42.25 அப்படின்னா அதை முழு வேல்யூ எப்படி போடுவோம், 42.25 போட்டு டிவைடில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வந்ததுனால டிவைடில் 100 போடுவோம். இதுதான். அப்போ இங்கே 100ங்கிறது ரூட்டுக்கு வெளியில் வரும்போது என்னவா மாறும், 10ன்னு மாறும். இங்கே 42.25 அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 65. அப்போ 65/10 தான் இந்த பின்ன வேல்யூக்கு. இப்போ 10 வந்து டெசிமலுக்கு மாற்றணும் அப்படின்னா முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் இப்படி வச்சிடலாமா, 6.5. ஸோ 6.5 தான் அதற்கான வர்க்க வேல்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. பெருசாக இந்த டெசிமல் வேல்யூவில் அவ்வளோக்கா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் தான். கலப்பு பின்னம்ங்கிற கொடுப்பாங்க. கலப்பு பின்னம்னு இருந்துச்சுன்னா அதை ரூட்டுக்குள்ளேயே ஒரு பின்ன வேல்யூவாக நீங்கள் மாற்றிடணும். பின்ன வேல்யூவாக மாற்றும் போது இப்போ பாருங்கள் 2/7 7/9 நீங்கள் கலப்பினதை பின்னமாக மாற்றும் போது 25/9. அப்போ ரூட்டுக்குள்ளேயே 25ங்கிறது ஒரு வர்க்க எண்ணு தான், 9ங்கிறது ஒரு வர்க்க எண்ணு தான். அதை நம்ம சிம்ப்ளை பண்ணும்போது 5/3ன்னு கிடைக்கும். அதை நம்ம கலப்பினவே மாற்றினோம் அப்படின்னா ஒரு 1 2/3ன்னு வரும். அவ்வளோதான். இந்த மாதிரி கான்செப்ட் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதுதான். அடுத்தது தோராய மதிப்பு அப்படிங்கிற கான்செப்டில் உங்களுக்கு ஏதாவது நம்பர் இப்போ 40ன்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டு தோராய மதிப்பு அப்படின்னா இந்த 40 எந்த 2 வர்க்க எண்ணுக்குள்ளே வரும், 36க்கும் 49ங்கிற நம்பருக்கு இடையில வரும். அப்போ 36ங்கிறது 6ஓட ஸ்கொயர் வேல்யூ, 49 7ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போது இங்கே 40ங்கிறது ஒரு 6 பாயிண்ட் சம்திங், அவ்வளோதான். 6 பாயிண்ட் இதில் தான் வந்து நம்மளுக்கு இது கிடைக்கும். அல்லது எது நியரஸ்ட்டாக இருக்கோ. இப்போ இங்கே 64 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 4 மட்டும்தான் இருக்குது. அதே இது இங்கே பார்த்திங்கன்னா +9 வரைக்கும் போகணும். அப்போது 6.5க்கு முன்னாடி இந்த மாதிரி 6.4ஓ 6.3ஓ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதான் நியரஸ்ட் வேல்யூ அப்படிங்கிற தோராய மதிப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்தது ஏற்ற அப்படி தான் பயிற்சி கணக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் இருக்கும். இப்போ ஒரு எண்ணில் 5 அல்லது 6 இலக்கங்கள் இருப்பின் அந்த எண்ணின் வர்க்கமூலத்தில் உள்ள இலக்கங்கள் எண்ணிக்கை என்ன. இப்போ மொத்தம் 6 இலக்கங்கள் இருந்தது அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், 2 இந்த இடத்துல நம்ம பிரிப்போம். அப்போ என்ன ஆகும், 3 டிஜிட் தானே இருக்கும். அப்போ 3 இலக்கங்கள் தான் அதுக்கான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம பார்த்துருக்க தியரிட்டிக்கல் பாயிண்ட்லாம் இந்த மாதிரி தான் கேள்வி வைப்பாங்க. அழகாக அதை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அப்போது நம்ம நம்பர்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணது ஒரு பக்கம் முக்கியம்தான். அதே போல் தியரிட்டிக்கல் பாயிண்ட்டு நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இந்த நீள்வகுத்தல் முறையில் ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் சொன்ன மெத்தட்லேயே நான் ஷார்ட்கட் ஒன்று சொல்லியிருப்பேன். அதே இந்த 4 டிஜிட் வரைக்குமே. இப்போ எக்ஸாம்பிள் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 11.025ன்னு இருக்குது. இப்போது 25ன்னு இருந்தாவே கண்டிப்பாக 5 எண்டிங் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு 5ங்கிற மட்டும் எடுங்க, 5ஆல் தான் முடியும். அடுத்து ஒரு டிஜிட்டை கேன்சல் பண்ணிட்டு 110க்குள்ளே என்ன வர்க்க எண் இருக்குது, 100ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ, 10ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போது 105 ஸ்கொயர் தான் இதற்கான ஆன்சர். அழகாக நீங்கள் இதற்கான ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சலாம்.
இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதுதான் நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். அதே போல் ரூட் கான்செப்டில் இப்போ இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் 15 சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் 14 நம்ம பார்ப்போம். 15 பார்த்தீங்கன்னா வர்க்கமூலத்தில் உள்ள இலக்கங்களோட எண்ணிக்கை. அப்போ இலக்கங்களோட எண்ணிக்கையை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன, 2 2ஆக பிரிக்கலாம். 2 அடுத்து 2 அடுத்து 2 அடுத்து 2 அடுத்து 1 மட்டும்தான். ஸோ பிரித்தாலுமே கூட நம்மளுக்கு 1 2 3 4 5 டிஜிட் கிடைக்கணும். ஸோ ஆப்ஷன் பி தான் இருக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இப்போ அதே இது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 14வது கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ரூட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ரூட்டில் ஒரு முழு பர்ஃபெக்ட் நம்பர் வராத அளவு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பரை கரெக்டாக நம்ம பிரிக்கணும். இப்போ 128 64 × 2 பிரிக்கலாமா? அப்போ நம்ம பிரிக்கும்போது கண்டிப்பாக ஒரு வர்க்க எண் வரணும். வர்க்க எண் வந்து நம்ம பிரிக்கணும். இப்போ 128 நீங்கள் 4ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இப்போ 4 × 32 கூட உங்களுக்கு 128 தான். இருந்தாலும் உங்களுக்கு 64√2ங்கிற எடுத்துக்கலாம். அடுத்தது 98 பாருங்கள், 36 × 2 60 வரல. இப்போ 3 அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட்டு இதவே வேறு என்ன 2ன்னு வரணும் அப்படின்னா இது 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 4 49 49 × 2 இதையும் நம்ம பிரிக்கலாம். ஏன் நான் 2ன்னு பார்க்குறேன் அப்படின்னா இங்கே வந்து நம்ம 2ன்னு நம்ம பிரிச்சுட்டோம், 2ன்னு காமிச்சிட்டோம். அப்போ அதே 2 இங்கே வரணும். அப்போ 49 × 2 49 ஒரு வர்க்க எண் தானே. ப்ளஸ் அதே போல் தான் 9 × 2. இப்போ 9ங்கிறது ஒரு வர்க்க எண் தான். இப்போ வர்க்க எண்ணெலாம் வெளியில் எடுங்க, 8√2ன்னு வரும், -7√2ன்னு வரும். இங்கே அடுத்தது 3√2ன்னு வரும். இப்போ இதில் கவனிச்சிங்கன்னாவே 8√2லேருந்து 7 வரைக்கும் போயிடும், பேலன்ஸ் 1 தான். அப்போது 1 இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும், 4√2 அப்படிங்கிறது தான் அதற்கான ஆன்சர். இங்கே 1 தான் இருக்கும், 4√2 தான் அதற்கான ஆன்சர். இப்போ 4√2 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சுன்னா ஆப்ஷனுக்கு ஏற்ற அப்படி மாடிஃபை பண்ணுங்கள். இப்போ 4ங்கிறத உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா 16 × 2 என்ன 32. ஸோ √32 தான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் இதற்கான ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சோன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு கணங்களும் கனமூலங்களும். இங்கேயும் நம்ம ஒரு மெத்தட் லாங் டிவிஷன் மெத்தட் பார்ப்போம். அதே போல் கணங்களுக்கும் ஒரு ட்ரிக் இருக்குது, பேசிக்கான ரூல் இருக்குது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்த்திங்கன்னா கணங்களோட பண்புகளில் எப்படி வந்து லாஸ்ட்டில் எந்த எண்ணில் முடிஞ்சால் எந்த எண் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம்ல, அதை பற்றி தான் இங்கே கிளியராக சொல்லியிருப்பாங்க. மிகை எண்ணின் கணமானது மிகை எண்ணாகும், குறை எண்ணின் கணமானது குறை எண்ணாகும். நெகட்டிவ் நம்பராக இருந்தால் பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் பாசிட்டிவில் தான் ஆன்சரு, நெகட்டிவ் நம்பராக இருந்தால் அதை க்யூப் பண்ணோம்னா நெகட்டிவில் தான் ஆன்சர் கிடைக்கும். அடுத்து ஒவ்வொரு இரட்டைப்படை எண்ணின் கணமானது இரட்டைப்படை எண்ணாகும். இப்போ 8 க்யூப் பண்ணோம்னா நம்மளுக்கு 512, இதுவும் ஒரு இரட்டைப்படை எண் தான். அதாவது ஒவ்வொரு ஒற்றைப்படை எண்ணின் கணமானதும் ஒற்றைப்படை தான். 9 க்யூப் பண்ணோம்னா 829, இது ஒரு ஒற்றைப்படை தான். அடுத்து ஒரு இயல் எண்ணானது 0 1 4 5 6 அல்லது 9இல் முடிந்தால் அதன் கணமும் முறையே 0 1 4 5 6 9 இதில் முடியும். எதுனா இப்போ 2ன்னு முடிஞ்சுன்னா 8ல் முடியும். 2 ஒரு இயலெண் வந்து 2ல் முடிஞ்சால் அது கணம் வந்து 8ல் முடியும். 8ல் இயலெண் இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டாக 2ல் முடியும். இந்த 2 8 ஆப்போசிட்டு, அதே போல் 3 7 ஆப்போசிட்டு. இதுதான். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கோம், யூனிட் டிஜிட் தான். எப்பயும் போல் கன எண்கள் நான் என்ன சொல்லியிருக்கேன், அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 15ஆவது படிச்சிருக்கேன்னு சொன்னேன். இப்போ இதிலே பாருங்கள், 1ஓட கனமூலம் 1 தான், அதாவது 2ஓடது 8, 3ஓட க்யூப் வேல்யூ 27, 4ஓட க்யூப் வேல்யூ 64, 5ஓடது 125, 6 இந்த வேல்யூ, 7 இந்த வேல்யூ, 8. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1, அதாவது 1 4 5 6, அதே போல் 9 0, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த நம்பர்லேயே தான் முடிஞ்சிருக்கும். மற்றபடி 2, அதாவது 2 3, அதே போல் 7 8. இப்போ 7ல் இருந்ததுன்னா 3ல் முடியும், 3ல் இருந்தால் 7ல் முடியும், 8ல் இருந்தால் 2ல் முடியும், 2ல் இருந்தால் 8ல் முடியும். இந்த மாதிரி கான்செப்ட்டு அதை தான் இங்கே பின்னாடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு 15லேருந்து 20 க்யூப் வேல்யூவது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதனால் உங்களுக்கு ஈஸியாக நிறையா டைம் சேவ் பண்ண முடியும்.
அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு இந்த பண்புகள்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பண்புகள் அதை தான் இங்கே மேலேயே பண்புகள் கொடுத்துருப்பாங்க. அதான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு முழு கணமானது 2 பூஜ்ஜியரோட முடியாது. இப்போ கன வேல்யூ அப்படின்னா 3 பூஜ்ஜியம். இப்போ 10ஓட க்யூப் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 1000. அப்போது 3 0 கன வேல்யூ வந்தால் கண்டிப்பாக 3 0 இருக்கணும். ஸோ அது இங்கே சொல்லியிருப்பாங்க. அதனால் 2 பூஜ்ஜியங்களோட முடிஞ்சிருக்காது. அடுத்து ஒரு ஈரிலக்க எண்ணின் கணத்தில் 4 அல்லது 5 அல்லது 6 இலக்கங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் மேக்ஸிமம் எத்தனை 6 இலக்கங்களோட இருக்கும். இப்போ ஈரிலக்க எண்ணின் கணம் அப்படின்னா 10 க்யூப்லேருந்து ஈரிலக்கம் என்ன 99 வரைக்குமே, இதுவுமே ஈரிலக்கம் தானே, இது வரைக்கும் க்யூப் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதோட இலக்கங்கள் 4லேருந்து ஆரம்பிச்சு. இப்போது உங்களுக்கு 10ஓட க்யூப் வேல்யூ 1000 பார்க்குறோம். அட்லீஸ்ட் இதே 4லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 4 அல்லது 5 அல்லது 6 இலக்கங்கள் வரைக்குமே கூட போகலாம். ஸோ இதை சொல்லியிருப்பாங்க. இந்த பாயிண்ட்டை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது நம்பர் கொடுத்து அதோட கன வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதை என்னன்னு நம்ம தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொடுத்து கேள்வி கேட்பாங்க. நான் ஆக்சுவலாக உங்களுக்கு கன வேல்யூலாம் நல்லா தெளிவாக ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னல. இந்த நம்பர்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 9261ங்கிறது கூட்டு வட்டி கான்செப்டில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இந்த 8000ங்கிறதும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் கூட்டு வட்டி தான். அதாவது கூட்டு வட்டி கான்செப்டில் 8000ங்கிறது எதோட க்யூப் வேல்யூ? இப்போ 8ங்கிறது 2ஓட க்யூப் வேல்யூவா? 3 0க்கு போல் 1 0 போடுங்க, 20ஓட க்யூப் வேல்யூ தான் 8000. அதே போல் இங்கே 9261ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, 21ஓட க்யூப் வேல்யூ தான். ஸோ இந்த மாதிரி க்யூப் வேல்யூ தெரிஞ்சிருந்ததுன்னா ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இன்கேஸ் க்யூப் வேல்யூ தெரியல அப்படின்னாலும் நான் சொல்லக்கூடிய ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா √9261 நல்லா கவனிங்க, க்யூப் ரூட்டு. அப்போ 1ன்னு முடிஞ்சால் கண்டிப்பாக இதில் தான் முடியும், 1ல் தான் முடியும். அந்த கண்டிஷன் நம்ம பார்த்துருந்தோம்ல, இதுதான். இப்போது க்யூப் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இடையில இருக்க 2 கேன்சல் பண்ணிடுங்க. அதாவது 1க்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த 2 டிஜிட்டை கேன்சல் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருந்தோம், வர்க்க எண்ணில் அந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு பார்க்கும்போது இது எந்த நம்பரில் முடிய வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துட்டு ஒரே ஒரு டிஜிட்டை மட்டும் தான் கேன்சல் பண்ணியிருந்தோம். ஆனால் இங்கே க்யூப் ரூட் பார்க்குறதுக்கு 2 டிஜிட்டை கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ 9க்குள்ளே என்ன க்யூப் வேல்யூ இருக்குது? 8 தான். 8 எதோட க்யூப் வேல்யூ? 2ஓட க்யூப் வேல்யூ. ஸோ 21ஓட க்யூப் வேல்யூ தான் இந்த ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு பேசிக்காக நீங்கள் ஒரு 10லேருந்து 15 க்யூப் வேல்யூவாக தெரிஞ்சிருந்தால் இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது ரிலேட்டடான பயிற்சி அப்போ நம்ம பார்த்ததுலேருந்து தான் பயிற்சி எனக்கு கொடுக்குறாங்க. அதில் டிஃப்ரெண்ட்டாக இப்போ இந்த மாதிரி கேள்விலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆப்ஷனில் இருந்து ட்ரை பண்ணும்போது தான் ஈஸி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், 10985 எந்த சிறிய எண்ணால் வகுக்க ஈவு ஒரு முழு கன எண்ணாகும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எந்த சிறிய எண் வகுக்கிறோங்கிறம்போது நீங்கள் எதை யோசிக்காமல் ஆப்ஷன் கொடுத்தோன்னா அந்த 4 ஆப்ஷனில் டிவைட் பண்ணி பார்த்து அந்த வகுக்கிற அந்த நம்பர் ஈவு ஒரு க்யூப் வேல்யூன்னு பார்க்கலாம். இப்படி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது 8வது கேள்வியெலாம் பாருங்கள், நல்லா கேள்வியை கவனிக்கணும். 4 6 6 5 6 இந்த நம்பரோட கனமூலத்தின் வர்க்கமூலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதோட கனமூலமே நம்ம பார்க்கணும். நான் சொல்லியிருக்க ட்ரிக்கு நீங்கள் அங்கே அப்ளை பண்ணலாம்ல. ஏன்னா 6ன்னு இருந்தால் கண்டிப்பாக 6லே தான் முடியும். 2 டிஜிட் கேன்சல் பண்ணிடுங்க, 46. 46க்குள்ளே வரக்கூடிய ஒரு க்யூப் வேல்யூ என்ன? 3 மட்டும்தான். ஏன்னா 4ன்னு போயிடுச்சுன்னா 64ன்னு போயிடும். ஸோ வராது. அப்போது 36ஓட க்யூப் வேல்யூ தான் இந்த வேல்யூ அப்படின்ட்டு இந்த நான் சொல்லி கொடுத்த ட்ரிக்லே அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 36 தான் இந்த க்யூப் வேல்யூ நம்ம தெரிஞ்சிட்டோம். இதை ஆன்சராக கேட்கல, இந்த கனமூலத்தோட வர்க்க மூலம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே ரூட் எடுத்தோம்னா 6. ஸோ 6 தான் அதற்கான ஆன்சர். பாருங்கள் எப்படி ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. பெரிய நம்பர் கொடுத்து அதை நீங்கள் க்யூப் ரூட் எடுங்க, அங்கே என்ன க்யூப் ரூட் கிடச்சதோ அதுக்கு ஸ்கொயர் ரூட் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள். இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு அடுத்து அடுக்கு குறியல் அப்படின்னு இருக்குது. அடுக்கு குறியலை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதோட ரூல் தான் சொல்கிறாங்க. ஸோ ரூல் தெரிஞ்சுட்டு அப்படின்னா எப்போதுமே அதுபடி நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிடலாமே. அதுக்கு முன்னாடி பேசிக் தெரியாது அப்படின்னா எதை அடுக்கு எதை அடிமானம் சொல்லணும்னு சொல்லுவாங்க. இப்போ 5 ஸ்கொயர்னா இதுதான் பேஸ், இதுதான் வந்து அடிமானம். இங்கே இருக்கிறது அடுக்கு, அதை ஸ்கொயர் பவர் வேல்யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? அவ்வளோதான்.
இதை இங்கே சொல்லியிருப்பாங்க. இனி விதிகள் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுருக்கணும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி விதிகள்லாம் ஏ பவர் மைனஸ் எம், அந்த பவரில் இருக்க மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றணும்னா 1/ன்னு எழுதிக்கணும். 1/a பவர் m, அவ்வளோதான் முழு எண்ணாகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து அடுக்களின் விதிகள் தான் இங்கே நல்லா தெளிவாக தெரிஞ்சுருக்கணும். இப்போ இந்த பாக்ஸில் நோட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போ a பவர் m இன்ட்டு a பவர் n, நீங்கள் ஏங்கிறதுலாம் ஏதாவது ஒரு நம்பர் போட்டு பார்த்துக்கலாம். n இதுவும் ஒரு நம்பர் தான். அப்போது இதில் அடிமானம் சமமாக இருக்குது. இங்கேயும் ஏன்னு இருந்தால் இங்கேயும் சமமாக இருக்குது. அப்போ அந்த அடிமானம் சமமாக இருந்து பவர் மட்டும் வேறு வேறு இருந்தால் அதுவும் பெருக்கல் விதி, அடுக்குகளின் பெருக்கல் விதினே சொல்லியிருப்பாங்க. பெருக்கல்ங்கிற கண்டிஷன் இருந்தால் தான். அப்போ என்ன பண்ண போகிறோம், பேஸை அப்படியே நோட் பண்ணிவிட்டு பவரில் இருக்க வேலையை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த அடுக்குகளின் பெருக்கல் விதி. அதே போல் அடுக்குகளின் வகுத்தல் விதின்னு இருக்கும். இதே கான்செப்ட் தான் நம்ம யோசிக்கிறோம். ஸோ இதெல்லாம் பேஸ் சமமாக இருக்குது, பவர் வேல்யூ வந்து மாறி இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், பேஸ் சமமாக போட்டு பவர் வேல்யூ மைனஸ் பண்ணணும். அதாவது வகுத்தல்னு இருந்தால் மட்டும்தான் a பவர் m டிவைடட் பை a பவர் n. இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம a பவர் m -1 பவரில் இருக்க வேல்யூவை மைனஸில் நம்ம நோட் பண்ணணும், மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம தெளிவாகவே நம்ம பார்த்துட்டோம். இனி அந்த விதிகள் மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா போதும். இந்த மாதிரி இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம், பேஸ் சமமாக இருக்குது. அப்போ அந்த பேஸை அப்படியே நம்ம நோட் பண்ணிடலாம். டிவைட் பண்ண வேண்டியது இருந்தனால பவர் வேல்யூவை மைனஸ் பண்ணணும். அப்போ 5 -2, அப்போ என்ன வரும், -3, இங்கே 5 -2 3, அப்போ -3 க்யூப் அப்படி நோட் பண்ணலாம். -3 க்யூப் வேல்யூவை நீங்கள் என்ன க்யூப் பண்ணீங்க அப்படின்னா என்ன, 3ஓட க்யூப் வேல்யூ 27. கண்டிப்பாக க்யூப்னா நெகட்டிவ் வேல்யூனா -1னா -ஏ தான் வரும். ஸோ -27 தான் அதுக்கான ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இங்கே உங்களுக்கு -3 க்யூப் வேலையை முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அதே போல் தான் எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் அந்த விதிப்படி நம்ம அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதுக்கடுத்தது படி விதி, அதாவது அடுக்குக்கு மேலே இன்னொரு ஒரு அடுக்குன்னு வரும். இப்போ a பவர் m இன்ட்டு என்னன்னு இருக்குது. இந்த மாதிரி அடுத்தடுத்தது பவரில் மல்டிப்புளாக வந்திருக்கு அப்படின்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது தவறாக போட்டேன். என்ன அப்படின்னா a பவர் m போட்டு இன்னொரு ஒரு பவரில் ஒரு வேல்யூ வருது. அப்போ விளைஞ்சுன்னா நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, இந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணாவே போதும். அப்போ a பவர் m இன்ட்டு mnன்னே நோட் பண்ணிக்கலாம். இதுதான் அதற்கானது. ஸோ இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே போல் தான் உங்களுக்கு மற்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் நீங்கள் பாருங்கள். இப்போது இதுக்கு முன்னாடிலாம் அடிமான பேஸ் சமமாக இருந்து பவர் வேல்யூ மாறி இருந்தால் என்ன பண்ணுறோன்னு பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், பவர் வேல்யூ ஈக்குவலாக இருக்குது, ஆனால் அந்த பேஸ் வேல்யூ மாறி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பவர் வேல்யூ காமனாக போட்டுட்டு அந்த பேஸ் வேல்யூ வேறு வேறு இருந்தால் அதை நம்ம மல்டிபிள் பண்ணலாம். a இன்ட்டு பின்னா ஏபின்னு நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதே போல் தான் வகுத்தல், அதுன்னு பார்த்தோம்னா பேஸு சமமாக இருக்குது, பவர் வேல்யூ சமமாக இருக்குது. அப்போ பவர் வேல்யூ நம்ம சமமாக போட்டுறோம், மற்ற வேல்யூ டிவைலாகவே நம்ம போட்டுறோம். அந்த பேஸ் இருந்தது அப்படியே டிவைலே நம்ம நோட் பண்ணிடுறோம். அப்போ எது காமனாக இருக்கோ அது காமனாக வெளியில் எடுத்துகிறோம். அதே போல் எனிதிங் பவர் 0 வேல்யூ என்னென்னா 1. அது எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் பவரில் 0ன்னு வந்துருச்சு அப்படின்னாவே வேல்யூ 1 தான். ஸோ இங்கெல்லாம் நீங்கள் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ வர காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் இதை டைரெக்டாக வந்து ஒரே சிம்பிளான பாயிண்டெல்லாம் கேட்க மாட்டுறாங்க. அந்த ரூலெல்லாம் எங்கெங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாமோ அதை வந்து பெரிய பெரிய நம்பரை கொடுத்து அந்த ரூலை அப்ளை பண்ணுற அளவு கேட்குறாங்க. அப்போ இதை தெரிஞ்சிருந்தால் இப்போ எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் இந்த ரூல் படி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தாவே ஈஸியாக எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இதை நீங்கள் பார்க்குறீங்க. இதே இதெல்லாம் வந்து இங்கே எல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே பாருங்கள், பேஸ் வந்து -7 தான் இருக்குது. இங்கே பவர் x+2ன்னு இருக்குது, இங்கே 5ன்னு இருக்குது. இப்போ நம்ம இது என்ன ரூல் பார்ப்போம், அதாவது பேஸ் சமமாக இருந்து பெருக்கல் விதி கான்செப்டில். அப்போது பேஸை சமமாக நோட் பண்ணிடுவோம், பவர் வேல்யூ மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ x+2 + 5 = -7/10 இதுதான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பேஸ் சமமாக இருந்துச்சு அப்படின்னாவே பவர் ஈக்குவல் தான். அப்போ x+2 + 5 7 இருக்கும், =10. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ இந்த +7 ஈக்குவல் இந்த சைடு போணுச்சுன்னா -7ஆக மாறும். அப்போ 10 - 7 3. ஸோ ஆப்ஷன் இந்த 3 தான் அதுக்கான சரியான ஆன்சர். இப்படி தான் நம்ம அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம். இதை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ரூல்ஸ் என்ன அப்படிங்கிற பார்த்துக்கலாம். இப்போ இந்த திட்ட குறியீடும் அறிவியல் குறியீடுங்கிறது வேறு ஒன்று. இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அறிவியல் குறியீடுனா இந்த 10 பவர் அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம்ல. இப்போ 10², இப்போ 1000 அப்படின்னு இருந்தால் அது 10³ நம்ம எழுதுவோம்.
அதே இது 1/1000 அப்படின்னு இருந்துச்சுன்னா 10⁻−3ன்னு நம்ம எழுதுவோம். இந்த மாதிரி அந்த 10 நடுக்குன்னு எழுதுறது தான் அறிவியல் குறியீடு நம்ம சொல்கிறோம். திட்ட குறியீடுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம இடமதிப்புங்கிற கான்செப்டில் எழுதுவோம் பாருங்கள், அதே மாதிரி தான். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுவே நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டிங்கனாவே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வேல்யூ எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இப்போ திட்ட வடிவங்கிறது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 0.00123ன்ட்டு. இது அறிவியல் குறியீடில் இப்போ 1.23 நம்ம மாற்றணும். அதாவது 0ன்னு ஆரம்பிக்காமல் ஏதாவது ஒரு வேல்யூவில் ஆரம்பிக்கணும். அப்போ இங்கே தான் வந்து ஆரம்பிக்கணும். 1 பாயிண்ட்னு இங்கே தான் வைக்கணும். எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறாங்க? ஆல்ரெடி இங்கே இந்த இடத்துல இருந்தது, இந்த இடத்துல டெசிமல் இருந்தது, ரைட் சைடு வருது. அப்போ 1 2 3 டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கிறோம். அப்போ 10⁻−3. அப்போ டெசிமல் வேல்யூ ரைட் சைடு வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது மைனஸாக மாறும். எத்தனை டிஜிட் மைனஸாக மாறுதோ அது 10⁻ மைனஸில் நோட் பண்ணும். இப்போ இதை வந்து நம்ம என்ன 1 பாயிண்ட்னா எத்தனை டிஜிட் தள்ளி வரணும்? 2 டிஜிட், 1 2 டிஜிட் தள்ளி வரணும்னா அதை இன்ட்டு 10⁻−2ன்னு போடலாம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம போடுறோம். இப்போ அதே இது உங்களுக்கு இப்போ 0 பாயிண்ட்டுன்னு ஆரம்பித்ததுனால நம்ம மைனஸில் போடணும். இதை மாதிரி நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அதே இது முழு வேல்யூவாக இருக்குது. இப்போ 12.3ன்னு இருக்குது. ஓகே, 12.3ன்னு இருக்குது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1.3க்கே மாற்றணும். 1.23க்கே நம்ம மாற்றணும். அப்போ டெசிமல் வேல்யூ இந்த சைடு இருந்ததை லெஃப்ட் சைடு நம்ம மாற்றுறோம். அப்போ லெஃப்ட் சைடு நம்ம மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக பவர் வேல்யூவை பாசிட்டிவில் போடணும். எத்தனை டிஜிட் முன்னாடி வந்திருக்கு? 1 டிஜிட் முன்னாடி. அப்போது 10⁻1. அதே இது அடுத்ததை பாருங்கள், உங்களுக்கு 123ங்கிறத நம்ம 1.23 நம்ம மாற்றணும் அப்படின்னா அப்போ பாயிண்ட் இங்கே இருக்குன்னு அர்த்தம். எதுவுமே இல்லைன்னா 0 பாயிண்ட் தான், அந்த 0.0 தானே அர்த்தம். அப்போது 8 டிஜிட் தள்ளி முன்னாடி போனோம்னா இன்ட்டு 10⁻+2 அப்படின்னு நோட் பண்ணணும். லெஃப்ட் சைடு போணுச்சு அப்படின்னா ப்ளஸில் வரணும், ரைட் சைடு போணுச்சு அப்படின்னா பவர் வேல்யூ மைனஸில் வரணும். இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இதை நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கலாம். இப்போ லாஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரணும். அப்போ எத்தனை டிஜிட் இங்கே இருக்குது? 0. அப்போது 1 2 3 4 5 6. அப்போது நம்ம 1.23ன்னு போட்டு இன்ட்டு 10 லெஃப்ட் தான் வந்துச்சு, இப்போ ப்ளஸில் 6 10⁻6. இதுதான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி அந்த அறிவியல் குறியில் அதை நோட் பண்ணணும். இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டிங்கன்னா எப்படி கன்வெர்ட் பண்ணாலும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. அழகாக எப்படி எங்கே பாசிட்டிவ் போடணும் எங்கே நெகட்டிவ் போடணுங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். புரிஞ்சுங்களா? ஸோ அவ்வளோதான். இதுதான் இன்னி வந்து இது ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு பயிற்சி கணக்கெலாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் ஒரு சில கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த சிம்பிளிஃபை பண்ணுங்கள் அப்படிங்கிறத கேட்குறாங்கன்னா நீங்கள் இப்போ இதிலே எல்லா வேல்யூவும் நீங்கள் மாற்றலாம். எப்படின்னா இப்போ 2வது கொஸ்டின் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9² இந்த மாதிரிலாம் வந்திருக்கு, பார்ப்போம். அப்போ 9² அப்படியே போட்டுருங்க, 7 கியூபுமே அப்படியே போட்டுருங்க, 2⁻5. இப்போ நம்மளுக்கு 84 கியூப் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த 84 கியூப் வேல்யூ எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னா இந்த 84 நம்ம எப்படி வேணால் நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ 2 × 42 இப்படியும் நம்ம பிரிச்சுக்கலாம். அதான் ப்ராக்கெட் அந்த ஹோல் கியூப் அப்படியே தான் இருக்கணும். அதுக்கு அடுத்தது 42ங்கிறத எப்படி பிரிக்கலாம்? 6ங்கிறத மாதிரி நம்ம பிரிக்கலாமா? இப்போ இதவே இன்னொரு வேறு விதத்தில் இங்கே மேலே இருக்க நம்பரை யூஸ் பண்ணுறது மாதிரியே நம்ம பிரிச்சுக்கணும். அப்படி நம்ம பார்த்தோம்னா இப்போ இங்கே 9ங்கிறத 3² ஹோல் ஸ்கொயர் இப்படி நம்ம பிரிச்சுக்கலாம். மற்றதெல்லாம் வந்து அதுக்கு மேலே பிரிக்க முடியாது. அப்போ இங்கே ஸ்கொயருக்கு மேலே அடுத்த ஒரு ஸ்கொயர் பேலன்ஸாக மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும்? 3⁴ இருக்கும், இன்ட்டு 7 கியூப்னு இருக்கும், 2⁵ இருக்கும். இப்போ மேலே பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்தது கீழே தான் நம்ம எப்படி நம்ம பிரிக்கலாம்? 7 × 12 கியூப். அடுத்தது 12ஐயுமே நம்ம என்ன பிரிக்கலாம்? 12 4 12 நம்ம பிரிக்கலாம். அடுத்தது இப்போ இதெல்லாம் பாருங்கள், நான் 1 by 1 அதை நோட் பண்ணுறேன். 7 × 4 × 3 கியூப். இதை நம்ம அப்படியே ஹோல் கியூப் அப்படியே தான் வச்சுக்கணும். இப்போ 4ஐயுமே கூட 2 ஸ்கொயராக நம்ம பிரிப்போம். அப்போது இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ இந்த ஹோல் கியூப் இந்த சைடு நீங்கள் கொண்டு வந்துடுங்க. அப்போது மொத்தத்துக்கு டிவைடில் பார்த்தீங்க அப்படின்னா 7 கியூப் × 4 கியூப் × 3 கியூப் இதுதான் டிவைடில் இருக்குது. மேலே ஆல்ரெடி நம்ம பிரித்தது என்ன பிரிச்சுருக்கோம்? 3⁴ × 7⁻3 × 2⁻5.
இப்போ அகைன் நம்ம இந்த 4 வந்து எப்படி பிரிக்கலாம், 2 ஸ்கொயர்னு பிரிக்கலாமா? அப்போ 2 ஸ்கொயர்னா இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 2 பவர் 6ன்னு வரும். 2 பவர் 6. அப்போது இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 2 பவர் 6 நம்ம நோட் பண்ணலாம். 2 பவர் 6ன்ட்டு. இப்போ பாருங்கள், மேலே இருக்க நம்பர் 2 3 7 பேஸ் இருந்துச்சு, அதே போல் கீழே வந்துருச்சு. இன்னும் நீங்கள் அழகாக சிம்ப்ளை பண்ணிடலாம். எப்படி சிம்ப்ளை பண்ணலாம், இங்கே பவர் 4 தானே இருக்குது, இங்கே க்யூப் வரைக்கும் இருக்குல்ல, அப்போ இதில் கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் ஒரே ஒரு 4 மட்டும்தான் இருக்கும். அடுத்து இந்த 7 க்யூப் இந்த 7 க்யூப்புமே கேன்சல் ஆகிடும். இங்கே 2 பவர் 5ல் 2 பவர் 6ல் அந்த 5 வரைக்கும் போயிட்டு பேலன்ஸ் 2 மட்டும்தான் இருக்கும். அப்போ 3/2 தான் அதற்கான ஆன்சர். அவ்வளோதான். மேலே 3 மட்டும் மிச்சம் இருக்குது, கீழே 2 மட்டும் மிச்சம் இருந்தது. ஸோ அப்போ 3/2 தான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது மாதிரி தான் எக்ஸ் வேல்யூ என்ன இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இப்போ இதுலேயும் வந்து செகண்ட் பாருங்கள், என்ன பண்ணுவோம், இப்போ பேஸ் வந்து சமமாக இருந்தது அப்படின்னா எல்லா வேலையும் பேஸ் காமனாக போட்டுட்டு பெருக்கல் விதிப்படி பேஸ் காமனாக போட்டு எல்லா மேலே இருக்க வேல்யூவையும் நான் ஆட் பண்ணுறேன் ப்ளஸ் எக்ஸ்ன்னு நிற்கும். அடுத்து கீழே 12ன்னு இருக்குது. இப்போ இது ஆக்சுவலாக என்ன ஆன்சர், அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு விதி நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து 2வது விதி வகுத்தல் விதி. ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்குது, பேஸ் 5ல் இருந்து பவர் வேல்யூ 5 - 4 + எக்ஸு, அப்போது 1 + எக்ஸ் மட்டும் தானே இருக்குது, டிவைடட் பை இங்கே 5 பவர் 12ன்னு இருக்குது. அப்போ இங்கே வந்து அடுக்களோட வகுத்தல் விதிங்கிற பேஸ் சமமாக இருக்குது. அப்போ பவர் வேல்யூ மட்டும் மைனஸ் பண்ணணும். அப்போ 1 + எக்ஸ் -12 ஈக்குவல் டு, இதெல்லாம் வந்து 5ல் தான், பேஸ் 5ல் தான் இருக்குது. அதே போல் ஈக்குவல் டு அந்த சைடும் 5 பவர் -5ன்னு இருக்குது. இப்போ பேஸ் சமமாக இருந்துச்சு அப்படின்னாவே பவர் வேல்யூ ஈக்குவல் தான். அப்போ 1 + எக்ஸ் -12 இந்த சைடு போகும்போது +12ஆக மாறிடும். அப்போது -5 + 12ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 7ன்னு நிற்கும். இதிலேருந்து +1 இந்த சைடு போனால் மைனஸ், அப்போ எக்ஸோட வேல்யூ 6ன்னு கிடைக்கும். இதுதான் அதற்கான ஆன்சர். அவ்வளோதான். இந்த மாதிரி இதற்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது, ஸோ அடுத்துமே உங்களுக்கு இதே மாதிரி தான். இப்போ நம்ம பார்த்த அதே மெத்தட் தான். ஸோ நம்ம மோஸ்ட்லி எல்லாமே நம்ம எல்லா மாடலுமே நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ 14வது கொஸ்டின் மட்டும் நம்ம லாஸ்ட்டாக நம்ம பார்த்துக்கலாம், அதோட முடிஞ்சு. இதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த 14வது கொஸ்டின் மட்டும் நம்ம பார்க்கலாம். என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். P + 2Q இதோட வேல்யூ 18 அப்படின்னா PQ = 40 அப்படின்னா 2/P + 1/Q இதோட மதிப்பு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இதை நம்ம மாடிஃபை பண்ணணும். எப்படி மாடிஃபை பண்ணணும்னா, உங்களுக்கு கீழே வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் தான் PQ, இதை ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 ஆல்ரெடி இருக்குது, இப்போ Q வேல்யூ தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2Q அப்படின்னு வரும். ப்ளஸ் 1 இருக்குது, 1 × P Pன்னு இருக்கும். இதுதான். இப்போ இந்த 2 வேல்யூ தான் இவங்க இங்கே கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 18/40. இதை நம்ம 2ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 9/20ன்னு இருக்கும். இதுக்கு மேலே நம்ம சிம்ப்ளை பண்ண முடியாது. 9/20 தான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம அதற்கான ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம எந்த அளவுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட்டான சம்ஸு தேடி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இது வரைக்கும் நம்ம பார்த்த பண்புகள் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இந்த பாட சுருக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. அதையும் ஒன்ஸு கோத்ரூ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.